ஹலோ கைஸ், வெல்கம் டு அனிமிடாகி. நம்ம பார்த்தீங்கன்னா அல்டிமேட் செட்டினோட எபிசோட நம்பர் 8 தான் பார்க்க போகிறோம். வளவளன்னு பேசாமல் எபிசோடுக்கு போயிடலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கொடுத்த அட்டாக்கெல்லாம் அதை பேக் பண்ணிட்டு கெத்தாக நிற்கிது. இவனுங்களாம் அதெல்லாம் சுடுங்கன்னு சொல்கிறான். எல்லாரும் சொல்கிறானுங்க, கண்ணிலேயே சொல்கிறானுங்க. அதுவும் அலறி அடிச்சுட்டு கத்துது. இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேரண்டியாலாம் இருக்குது. வேற எதுவும் வழி பார்க்கணும் ஹீரோ யோசிக்கிறான். மண்டையெல்லாம் கசக்கிறான். எந்த இதுவுமே பண்ணல. வேற வழி இதை தான் யூஸ் பண்ணணும். இன்வென்சிபிள் ஹேண்டை யூஸ் பண்ணுறான். நான் சேர்த்து வச்ச அந்த ஸ்கில் பாயிண்ட் எல்லாம் இதுக்கு யூஸ் பண்ண போற சொல்லிட்டு யூஸ் பண்றான். அதை காட்டல எதுக்கு யூஸ் பண்ணானு. அடுத்து இது வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் அதறானுங்க. அப்ப இது எல்லாம் டம்மு டம்முன்னு ஷீல்டை தட்டிட்டு இருக்கு. ஆனா இது ஒண்ணுமே ஆகல. இவனுங்கெல்லாம் சிரிக்கிறானுங்க. மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. அது மேல படுது. ஆனா இதுக்கு ஒண்ணுமே ஆகல. பார்த்துட்டு இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேற வழியில இந்த மவுஸ் பாமும் வேலைக்கு அவ்வளவு. வேற என்னதான் பண்றதுன்னு ஹீரோ மண்டையை கசி யோசிக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் வந்து கரெக்டா அது பின்னாடியே குத்திடுது. அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி இந்த டோங்கியான் பார்ட்டி வந்துருச்சு. வந்தவொடனே இதுவும் கத்துது குத்து நேரத்துக்கு. இவன் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பியர்லாம் அவன் பக்கத்துல சமன் பண்ணி விடுறான். சமன் பண்ண உடனே அவன் பவர் வச்சு நிறைய ஸ்பியர் அது மேல தூக்கி போடுறான். அது மேலேயும் படுது. இவன் வந்து கவர் பண்ணி இவனும் வந்து அந்த ஆர்ச்சை வச்சு அடிக்கிறான். அப்போ பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வருது. உங்க சோலார் ஜெனரேட்டர் பாத்தீங்கன்னா 100% வந்துச்சு. அந்த பிளாக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய அட்டாக் கொடுக்க போகுது. அதாவது பவர் ரிலீஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஏத்திக்கிறீங்களா இல்லையா கேக்குது. பவர் ரிலீஸ் ஆன ஹீரோக்கு ஒன்றும் புரியல. இது என்னதான் பண்ண போகுது இந்த பிளாக்கி. ஏதோன்னு தெரிஞ்சு பிளான் வச்சிருக்கோம். ஓகேன்னு கொடுத்துட்டான். பார்த்தா 300 மில்லியன் எல்லாம் நக்கிக்கிட்டு போயிடுச்சு. ஹீரோ பார்த்து ஐயோ 300 மில்லியனு கதறான். இது பவர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துல சேர்ந்து ஹீரோவோட வீட்டுக்குள்ள போகுது. இது எங்கடா என் வீட்டுக்குள்ள போகுது பார்த்தா அந்த பிளாக்கி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீனிக்ஸ் பருவம் மாதிரி பெருசா வந்துருச்சு. வந்து வாயில எடுத்து ஒரு அட்டாக் அது மேலேயே குடுக்குது. நெஞ்ச தொலைச்சிக்கிட்டு வெளியே போயிடுச்சு. அங்கேயே அதோட கதை முடியும் பார்த்தா லைட்டா டப்புன்னுலாம் சாவதில்ல எதுவா இருந்தாலும். அப்ப பியர் அக்கா வந்து ஒரு அடிச்ச வகத்துக்கு செத்து போச்சு. இதுல அவ்வளவு போய் எல்லாம் வந்துச்சு. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அந்த டிக்ளரேஷன் என்னமோ அது பாத்தீங்கன்னா இன்னும் பெருசாயிடுச்சு. ரொம்ப பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எத்தனை சூடா இருக்குன்னு. அதெல்லாம் முடிஞ்சு இந்த காசு கிடைக்கிறது அதெல்லாம் கிடைச்சிருச்சு. இது வந்து எப்படி பாத்தியான்னு கெத்தா நிக்கும் போது நீ அதுக்குன்னு 300 மில்லியன் அதுக்குன்னு எடுப்பியா கேட்கும் போது சரி இது இருந்தனாலதான் ஜெயிச்சோம் அதனால தலையில அப்படியே தடை விடுறான். இது இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. என் டெரிட்டரி வேற கொஞ்சம் பெருசாயிருச்சு. 300 மில்லியன் தான். இன்னும் அது அப்படியே 30 பில்லியனா ஆயிடுச்சு. சரி மறுபடியும் சமன் பண்ணலாம் கேட்கும்போது பார்த்தா 10 பில்லியன் கேக்குது இப்ப காசு. என்னடா இது திடீர்னு இவ்வளவு பிரைஸ் எஸ்ட் ஆயிடுச்சுன்னு ஹீரோ பாக்குறான். இங்க பார்த்தா இவ வந்து அவளோட குஸ்ட கம்ப்ளீட் பண்ணிட்டா. அடுத்து என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். விஷயம் நிறைவேற போகுது. அப்ப பாத்தீங்கன்னா அடுத்து வந்து இவங்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா கையில பவர் வச்சு தண்ணி பாட்டில கொடுத்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்து வாங்கன்னு சொல்லும் போது இங்க பாரு நம்ம கிட்ட வாட்டர் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. எல்லாம் குறைஞ்சிருச்சு. இதுதான் என்னோட லிமிட் எடுக்குது. வேற வழியில எங்கேயாவது போவோம்னு சொல்லும்போது அங்க ஒரு ஏதோ நிலநடுக்க மாட்டம் வருது. என்ன நிலநடுக்கமா கேட்கும் போது இல்ல நீ ஒன்றும் வெளியே வந்து பாருன்னு சொல்றான். இன்னும் இதை வச்சு மான்ஸ்டரா பார்க்கும்போது அங்க பாத்தீங்கன்னா அந்த மான்ஸ்டர் தான். என்னடா இது எப்படா தோக்கடி எல்லாரும் அண்டர் கிரவுண்ட் போக சொல்லு இவன்ட்டு சொல்லும் போது வேற வழியில அதெல்லாம் நம்மளால ஜெயிக்கவும் முடியாது. வேற என்ன பண்றது நீ ஏதாச்சும் சொல்லு அப்படின்னு இவன் கேட்கும் போது அங்க பாத்தீங்கன்னா அந்த அட்டாக்ல எல்லாம் போயிடுச்சு. இவனுங்க பேசிட்டு இருக்கும் போது அதை பார்த்தா என்னடா இது இப்படி இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்க அவைக்குன்னு அவனுங்க பவர்ஃபுல்லா நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப அங்கதான் போறோம் அப்படி சொல்லும் போது நீ அப்படியா சொல்ற. அப்ப நம்ம அங்க போகணுமா? அங்க ஏதோ ஒண்ணு யாராச்சும் பெரிய ஆளா இருந்தா நம்மளே கொண்டுட்டானு என்ன பண்ணுவோம் கேட்கும்போது இல்ல நம்ம அங்கதான் போனா அவங்க கூட இருந்தாதான் சர்வே பண்ண முடியும்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் போறானுங்க. நம்ம கிட்ட ஃபுட்டும் இல்ல எதுவும் இல்ல. நம்ம அங்கதான் போகணும் வேற வழியே இல்லைன்னு அப்படியே பேசிட்டே வரானுங்க. இவனும் ஒண்ணு வந்துட்டானுங்க. அவ்வளவுதான் நம்ம வந்துட்ட சொன்னோன்னு என்னடா இந்த இடத்துல இந்த மாதிரி உலகத்துல இந்த மாதிரி இடம் எல்லாம் இருக்கான்னு பாக்குறான். போய் பார்த்தா டப்பு நிச்சுக்கிட்டான். ஐயோ வலிக்குதே சொல்லிட்டு இது என்ன ஏதோ ஆக்சஸ் எல்லாம் கேக்குது. இவனும் பார்த்துட்டு சரி பார்த்தா இவனுங்களுக்கு சிட்டிசன் ஹீரோ கொடுத்துட்டான். இவனும் நைட்டு உங்களை பார்த்ததுல சந்தோஷம் லீ சங்சியாக் அப்படிங்கிறான். நான் வந்து கிம் ஜெயுன் அப்படின்னு இவனுங்க 2 பேர் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறானுங்க. இவனுக்கு முன்னாடி நான் என்ன ஏதோ பூச்சியாட்டம் இருக்கேன். இவன் என்ன இப்படி இருக்கான்னு பார்த்துட்டு தப்புன்னு கையை கொடுத்து உங்களை பார்த்தது சந்தோஷம் ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு பயத்திலேயே சொல்றான். சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா அவங்கள காட்டுறாங்க.
அவங்களுக்கு காட்டும் போது சாப்பாடுலாம் இருக்கு. இவங்களும் சிவோன்னு யாரோ கூப்பிடுறாங்க. பார்த்தா அவங்க பையன் ஒரு நாளைக்கு வந்துட்டான். ஒரு நாள் மட்டும் இருப்பான் அந்த ஹோஸ்டல்ல. அப்ப சாப்பாடு எப்படி இருக்கு கேட்கும்போது செம்மையா இருக்குன்னு சொல்றான். இன்னைக்கு யாராச்சும் பிறந்த நாள்ல கேட்கும்போது இல்லைங்கிறாங்க. பார்த்தா ஏதோ சூப், இந்த சூப் பாத்தீங்கன்னா பேர் என்னது கேட்டீங்கன்னா சிவீட் சூப். ஆமா, அப்போதைக்கு இது செஞ்சிருக்க கேட்கும்போது ஏன்னா உனக்கு தான் பிடிக்கும்னு சொல்றான். சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஜெய்வான் இவங்க சொல்லும் போது ஐயா விசாட் அங்கிள் வந்துட்டாருங்கிறான். எனக்கு ஒரு ஒரு பிரச்சனை என்னது கேட்கும்போது என்னை மன்னிச்சிருங்க. என்னது கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப நீங்க இந்த இடத்த விட்டு கொஞ்சம் போகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். நீ இவன் கூட இருந்ததே எனக்கு போதும், அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல நான் போறேன்னு சொல்லும் போது சிஸ்டம்ல நோட்டிபிகேஷன் வரும். இந்த லாயலிட்டி பாத்தீங்கன்னா 100% வந்துச்சு இல்ல. ஆனா ஹீரோக்கே தெரியும், அவங்க மூஞ்சி எக்ஸ்பிரஷன் வச்சு கண்டுபிடிச்சிட்டான். என்ன பண்றது ஹீரோ யோசிக்கும் போது போய் விளாட்லான்னு இவங்க சொல்றான். இல்ல வேணான்னு இந்த பையன் சொல்லிட்டு பார்த்தா டிவில அந்த ஏதோ பாக்குறான், பொம்மை டிவி ஆடணும். அதை பார்த்துட்டு ஜாலியா இருக்கும் போது ஹீரோக்கு ஏதோ யோசனைல வருது அவங்க அம்மா அப்பா நினைச்சு. அப்ப பாத்தீங்கன்னா அவன் சோகமா இருக்கும் போது இந்த பறவையை பிடிச்சி அவன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். பண்ணிட்டு இருக்கும்போது இப்போதைக்கு இவங்களதான் பார்க்கணும், இந்த ஒரு நாள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு அப்படி யோசிக்கிறான் ஹீரோ. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மவுஸ் எங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துக்கு போயிடுச்சுன்னா எப்படியும் நான் உங்களுக்கு தேவையான சப்ளை எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன் யோசிக்கிறான். ஆனா இன்னைக்கு இவங்கள வேடிக்கை பாக்குறத என் வேலை சொல்லிட்டு ஹீரோ பாத்துட்டு இருக்கான். இவங்களோட கனவு ஒரு நாள் நிறைவேறுதுன்னு அப்படி கேட்கும்போது ஹீரோ பாத்தீங்கன்னா நீங்க இங்கேயே தூங்குங்க மெயின் பெட்ரூம்லங்கிறான். இல்ல நாங்க வெளியே தூங்கிக்கிறோம் சொல்லும் போது பரவாயில்ல, இது நீங்க இங்கேயே இவங்க கூட கம்ஃபர்டபுளா தூங்குங்கன்னு சொல்றான். இது என்னோட ஆர்டர்னு சொல்லி சரி இவங்களும் தேங்க்யூ சொல்லுறாங்க. குட் நைட் விசாட் அங்கிள் சொல்லிட்டு அந்த பையனும் போறான். அவங்க அம்மா அப்படியே நீ தூங்கணும்னா இந்த பறவை உன்னை கடிச்சிரும், இல்லைன்னா நாய் கடிச்சிரும், அப்படி ஏதோ பயமுறுத்தி தூங்க வைக்கிறாங்க. ஹீரோ அப்படியே அவனுக்கு எல்லாம் பழசெல்லாம் ஞாபகம் வருது, அவங்க அம்மா கூட அவன் அப்படி தூங்கினதுலாம். காலையில பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்துடுச்சு. இந்த பையனும் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். ஜாலியா காமிக் பார்த்தாங்க, அந்த பறவை கூட விளையாண்டாங்க. கடைசியா எல்லாம் பாத்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்படி பார்க்கும்போது சாயந்தரம் ஆயிடுச்சு. அவங்க அம்மாவும் அழுதுறாங்க, இவனுங்களும் அழுகுறானுங்க. ஏன் அழுகுறீங்க கேட்கும் போது இல்ல நான் அழுகுறேங்கிறாங்க. இல்ல நீங்க அழுகுறீங்க இந்த பையனும் சொல்றான். இல்ல சிவோ நீ இல்லாம இந்த உலகத்துல நான் எப்படி இருப்பேன்னு அப்படி சொல்றாங்க. சொல்லும் போது இல்ல நான் இங்கதான் இருக்குன்னு இவன் சொல்றான். உன் வாய்ஸே போதும்டா, நீ சொன்னதே போதும்னு சொல்லிட்டு அப்படியே மனசு உடஞ்சு போயிடுறாங்க. இந்த பையனும் நான் எப்பவுமே உங்க கூடயே தான் இருப்பேன்னு சொல்றான். எனக்கு தெரியும் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். அப்படியே முன்னாடி போயிட்டு இல்ல நீ போகக்கூடாது இவங்களும் சொல்றாங்க, நீங்க செஞ்சு கொடுத்த அந்த டெலிஷியஸ் சாப்பாடுலாம் செம்மையா இருந்துச்சுங்கிறான். நான் அவங்கள லவ் பண்றேன் அம்மான்னு சொல்லிட்டு அப்படியே மறையிற மாதிரி காட்டுறானுங்க. இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இவங்களும் ஐ லவ் யூ சிவோன்னு சொல்லிட்டு அப்படியே தம்பி பாய் பாய் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுவான். இல்ல இல்லன்னு சொல்லி அப்படியே அழுகுறாங்க. அழுகும் போது ஹீரோவும் பார்த்துட்டு ஹீரோக்கும் முடியல. இது நம்பிக்கை விட்டுறாதீங்க, நீங்க ரொம்ப விரக்தியில இருப்பீங்க தெரியும், கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கு நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி தருவேங்கிறான். இவங்க உண்மையா கேட்கும்போது எனக்கு ஒரே ஒரு சான்ஸ், அதை நான் உங்களுக்கு எப்படி ஒன்றும் பண்ணி தரேங்களாம். அப்படியே அதெல்லாம் முடிச்சு அடுத்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் போச்சுடாயே, இங்க இருந்த சப்ளை எல்லாத்தையுமே காணும். ஏண்டா தூங்கிட்டு வரதுக்குள்ள எவன்டா தூக்கிட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்றானுங்க. நான் போனேன் எந்திரிச்சு பார்த்தா எல்லாம் காணும். எனக்கும் அதே நிலைமை தான். நம்ம பேசாம அங்கேயே இருந்தா அவங்க கூட இருந்தா ஏதோ ஒன்று பண்ணிருக்கலாம் சொல்றான். இவன் அப்ப திரும்பி போயிருந்தா கரெக்டுன்னு சொல்லும் போது இவன் என்ன அப்ப எல்லாம் என் ஃபால்ட்டுங்கிறியா, நானா தப்பு பண்ண கேட்கும்போது இல்ல நான் அப்படிலாம் சொல்லுங்கிறான். அப்ப நீ அவங்க கூட அதாவது நீ பொம்மையாட்டம் அவன் கையில வாழ போறியா கேட்கும்போது நான் அப்படி சொல்லலன்னு சொல்றான். நாம மட்டும் அங்க போயிருந்தா இப்படி என்னதுமா இருக்கும். நான் ஒரு ரூமர் கேட்டேன், அங்க இப்படிதான் ஒருத்தர் இருந்தா நம்மளையாட்டம் அவனை துரத்தி திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அவன் செத்து கிடந்தானுங்கிறான். அதே நிலைமைதான் எனக்கும் வந்துடும் அப்படி சொல்லிட்டு இவனுக்கு பார்த்தா திடீர்னு கன்னெல்லாம் கொடுத்து வச்சிருக்கானுங்க, என்னோடதான் பண்ணி வச்சிருக்கானுங்க. இவனும் கதறிட்டு இருக்கான். இவனுங்க நான் என்ன பண்றதுன்னு ஹீரோ யோசிச்சு பார்க்கும்போது திடீர்னு டப்புன்னு குஷ்டு கொடுக்குறான். எப்படி நம்ம தான் அந்த சேஃப் ஜோன்ல இருந்து வெளியே வந்துட்டோமே,
எப்படி இந்த குஸ்ட் வந்துச்சுன்னு பார்க்கும்போது இதோட சாப்டர் முடிச்சிட்டாங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கப்பா. அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். பாய்.